காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கூட்டணி தர்மத்தை மீறும் வகையில் செயல்பட்டால் 2014 லோக்சபா தேர்தலில் உறவை தொடர்வது பற்றி யோசிக்க வேண்டிவரும் என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் எச்சரித்துள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் அங்கம் வகித்து வருகிறது. லோக்சபாவில் 9 உறுப்பினர்களை கொண்டுள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் மத்திய விவசாயத்துறை அமைச்சராக பதவி வகிக்கிறார். சரத்பவாரின் சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கடந்த 12 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இந்நிலையில் கொச்சியில் நடந்த கட்சி கூட்டத்தில் சரத்பவார் பங்கேற்றார். அப்போது அவர் பேசுகையில், குஜராத் சட்டசபை தேர்தலில் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு 9 தொகுதிகளை காங்கிரஸ் ஒதுக்கிய போதும் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை நிறுத்தியதாகவும், எஞ்சிய 4 தொகுதிகளில் போட்டி காங்கிரஸ் வேட்பாளர்கள் களத்தில் குதித்ததால் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வாய்ப்பு பறிபோனதாகவும் வருத்தம் தெரிவித்தார். கூட்டணி தர்மத்தை மீறும் வகையில் காங்கிரஸ் தொடர்ந்து செயல்பட்டால் 2014 லோக்சபா தேர்தலில் கூட்டணியை தொடர்வது குறித்து யோசிக்க வேண்டி வரும் என்று அப்போது சரத்பவார் எச்சரித்தார். கூட்டணி கட்சிகளை காங்கிரஸ் மதிக்கவில்லை என்று கூறி சில மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசிலிருந்து விலகப் போவதாக சரத்பவார் அறிவித்த போது பிரதமர் மன்மோகன் சிங்கும் காங்கிரஸ் தலைவர் சோனியாவும் பெரும்பாடுபட்டு சரத்பவாரை சமாதானப்படுத்தினர். இப்போது குஜராத் ரூபத்தில் கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது.